பேசும் பனிமலரே. அத்தியாயம் 19. சாராவின் மேல் கடும் கோபத்தில் இருந்த கௌதம் வெகு வேகத்தில் காரை ஓட்டிப்போய் வீட்டின் முன் நிறுத்தினான். வீட்டிற்குள் நுழைந்தவன் அங்கு டிவி பார்த்தபடி அமர்ந்திருந்த சாராவைக் கண்டு ஏய் என்று கத்தியபடியே அவள் அருகில் வந்து அவள் கையை பிடித்து தூக்கி நிறுத்தினான். பாட்டியோடு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன என்று கண்களில் கனல் தெறிக்க கத்தினான். அவன் கோபத்தை சிறிதும் அவள் சட்டை செய்யாமல் ஃபஸ்ட்டு என் கையை விடுங்க என்று அவனிடமிருந்து கையை உருவ திண்டாடினாள். நான் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன், முதல்ல கையை விடுங்க, கையை பிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்று அவள் கூறவும் சட்டென அவள் கையை விட்டு விட்டான். அவன் பிடித்த இடத்தில் அவளுக்கு கஞ்சி போய் சிவந்திருந்தது. கையை தேய்த்தபடி அவனை முறைத்தவள் இப்போ கேளுங்க என்றாள். எதுக்கு பாட்டியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்? நான் ஒன்றும் அவங்கள கூட்டிகிட்டு போகல, அவங்க தான் என்னை ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. சரி, அவங்களே கூட்டிகிட்டு போயிருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கணும். ஐயோ, உங்களுக்கு ஃபோன் பண்ணேங்க, உங்களுக்கு தான் ரீச் ஆகலை. பொய் சொல்லாத சாரா. ஆமாம், பொய் தான். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் என்னை மிரட்டியே கூட வச்சுருக்கணும்னு பார்க்குறீங்க? போதும் பஸ், விட்டுருங்க. லேக்கா மேடமை மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என் பொண்டாட்டி குத்துக்கலாட்டம் இருக்கும்போது நான் இதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்? பாஸ் வேணாம், இது மாதிரி பேசாதீங்க. அப்படி தான் பேசுவேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீ என்னை விட்டுட்டு போகணுன்னு ட்ரை பண்ணால் நமக்கு நடந்த மேரேஜை உண்மையாகவே மாற்றிடுவேன்னு. இந்த பூச்சாண்டியெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க பாஸ். இப்போ உங்கள் பாட்டிக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? பேசாமல் என்னை விட்டுருங்க பாஸ். ஒரு நிமிடம் தலையை பிடித்தபடி சோஃபாவில் அமர்ந்து விட்டான். பின்னர் தலையை நிமிர்ந்து அவளை பார்த்தவனின் விழிகள் கலங்கியிருந்தது. அதை பார்த்த அவள் உள்ளமும் கலங்கிதான் போனது. நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சாரா. அதை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிற? ஆமாம், நானும் உங்களை லவ் பண்ணுறேன் தான். ஆனால் என்னோடய லவ் ரொம்ப உண்மையானது. உங்ககிட்ட இருக்க பணத்தையோ இல்லை எதையுமோ பார்த்து நான் உங்களை லவ் பண்ணலை. நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கையினால் மட்டுமே வந்த தூய்மையான காதல். ஆனால் உங்களோட லவ்வில் அந்த ப்யூரிட்டியே இல்லையே. இவ்வளவு நாளாக வேறு பொண்ணை லவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கே வேறு பொண்ணு பின்னாடி போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அவள் கேட்ட கேள்வியில் அவன் சுக்குநூறாய் உடைந்து தான் போனான். எனக்கு உங்கள் காதல் மேலே நம்பிக்கை இல்லை என்று உறுதியாய் கூறினாள். அவளுக்கு அது வலியை கொடுத்தாலும் அவள் இப்படித்தான் சொல்வாள் என அவன் ஏற்கனவே யூகித்தது தானே. ஆனாலும் இதற்காகவெல்லாம் அவளை விட்டுவிடும் எண்ணம் அவனுக்கு இல்லை. அவளின் நம்பிக்கையை அடையும் பாதை மிகவும் கடினமானதாகவே இருந்தாலும் அத்தனையும் தாங்க அவன் தயாராகவே இருந்தான். இங்கே பாரு சாரா, நீ நம்பினாலும் நம்பாட்டியும் என்னோட லவ் உண்மைதான். அதை நீ புரிஞ்சிக்கிற காலமும் வரும். ஆனால் அது வரைக்கும் உன்னை விடமாட்டேன். என் பாட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி ஏதாச்சும் கிறுக்குத்தனமாக பண்ணி என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு நினைக்காத என்று விட்டு வந்தபோது இருந்த கோபத்துடனேயே திரும்பியும் போனான். சாரா தனது வாழ்க்கையை எதை நோக்கி போகிறது என்று புரியாமல் குழம்பி போய் நின்றாள். எங்கேயாவது ஓடி தப்பிவிடலாம் என்றாலும் எங்கே செல்வது? கொடைநாளுக்கு சென்றாலும் பின்னோடு வந்து கூட்டி வந்து விடுவான். அதை தவிர்த்து வேறு எங்கும் செல்லவும் அவளுக்கு தைரியம் இல்லை. வேறு எங்கேயோ போய் ஒரு புதிய பிரச்சனையில் சிக்கிக் கொள்வதை விட இங்கேயே இருந்து விடலாம். என்றேனும் ஒரு நாள் அவனுக்குமே இந்த வாழ்க்கை சலிப்பை கொடுக்கும். அன்று அவனே தன்னை அனுப்பிவிடவும் கூடும். அதுவரை இங்கு இருப்பதில் அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இன்னும் சில தினங்களில் விடுமுறை முடிந்து பள்ளியும் திறக்கப் போகிறார்கள். அங்கு செல்ல ஆரம்பித்தால் அந்த பிஞ்சு குழந்தைகளின் மழலையில் அவளுக்கு அனைத்துமே மறந்து போவாள். அவன் மீதான காதலையும் சேர்த்தே மறக்க வேண்டும் என்று மனதில் உறுதியான முடிவை எடுத்தாள். ஆனால் அவள் எடுத்த அந்த உறுதியான முடிவும் ஒரு நாள் நீர்த்து போகக்கூடும் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டாள். அடுத்த நாள் அவளை பார்க்க வந்த பாட்டி அவளிடம், உங்களுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படி ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லுமா, நான் பேசி சரி பண்ணுறேன் என்று சொன்ன பாட்டியின் மேல் அவளுக்கு பரிதாபமே தோன்றியது. பாட்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அவர் பிஸ்னஸில் ஏதோ கோலை அச்சீவ் பண்ணணுமா? ஸோ அது வரைக்கும் எதுவும் வேண்டான்னு நாங்களே தான் டிசைட் பண்ணினோம். நாங்கள் அப்போவே மேரேஜ் பண்ணிக்கிற மைண்ட் செட்டில் இல்லை பாட்டி, உங்களுக்காக தான் பண்ணிக்கிட்டோம் என்று அவனுக்கு சாதகமான ஒரு பொய்யை சொல்லி வைத்தாள். மீண்டும் இவரிடம் ஏதாவது சொல்லி அதற்கும் அவனிடம் வாங்கி கட்டிக்கொள்ள அவள் தயாராக இல்லை. அவன் வேறு ஏற்கனவே அவர்களுள் சண்டை வரும்பொழுதெல்லாம் நமக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதை அழுத்தமாக சொல்லி காட்டுகிறான். இப்பொழுதெல்லாம் அவள் மனமுமே அதை ஏற்றுக்கொள்கிறதோ என்கின்ற சந்தேகம் அவளை உறுத்தத் தொடங்கியிருந்தது. மற்றபடி அவன் காட்டியதாக சொல்லும் இந்த தாலியை கழட்டி வீச அவளுக்கு எவ்வளவு நேரம் ஆகப் போகிறது? மீண்டும் ஏதேனும் சண்டை வந்தால் உரிமை கிரிமை என்று தன்னிடம் நெருங்கி வந்து விடுவானோ என்கின்ற பயம் அவளுள் லேசாக முளைக்க தொடங்கியிருந்தது. வீணாக அவனை சீண்டி பார்க்கும் தைரியமெல்லாம் காணாமல் போகவே பாட்டியிடமும் அவனுக்கு சாதகமாகவே பேசி வைத்தாள். பாட்டியும் அவர்கள் வாழ்க்கையை என்னமோ செய்துவிட்டு போகட்டும் என்று ஒதுங்கிவிட்டார். மீண்டும் நாட்கள் கரைய ஆரம்பிக்க கௌதமும் வேலை வேலை என்று ஆஃபீஸையே கட்டிக்கொள்ள சாராவும் ஸ்கூல் வீடு என்று அவளது வேலையினுள்ளே மூழ்கி போனாள். இருவருக்குமே மற்றவர்களை பற்றி யோசிக்கும் எண்ணமோ நேரமோ இல்லாமல் போனது. அவர்களிடையே நேரடியான பேச்சுவார்த்தைகளுமே முழுமையாக அத்துப்போனது. அன்று மாலை சீக்கிரமே வீடு வந்தவன் அவளிடம் வந்து, 2 டேஸில் சொந்தக்காரங்களுக்கு மேரேஜ் ஒன்று இருக்குது, அதுக்கு நீயும் கூட வரணும். இல்லை, எனக்கு வேலை இருக்குது,
நீ வராட்டியா கேட்குறவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது என்று அவன் கெஞ்சலாக கேட்கவும் அவளும் ஒத்துக்கொண்டாள். ஆனால் திருமணம் நடப்பதோ மிகவும் தொலைவில் இருக்கும் ஒரு மலை கிராமத்தில். அங்கு போய் சேரவே 5 மணி நேரத்திற்கும் மேலாகிவிடும். திருமணத்திற்கு முதல் நாள் மதியமே கிளம்பியவர்கள் இரவுதான் வந்து சேர்ந்தனர். வரும்பொழுதுதான் சாரா அதை கவனித்தாள். அது மிகவும் உயரமான மலை. அதில் ஏறவே 2 மணி நேரத்திற்கும் மேலானது. சுற்றிலும் அடர்ந்த காடு. இயற்கை நிறைந்த அந்த இடம் அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. அங்கிருக்கும் ஒரு கோயிலில் திருமணம் நடக்க வேண்டும் என்று அவர்களின் வேண்டுதல் போல என்று எண்ணியவள் அந்த கிராமத்தின் அழகை தன்னை தொலைத்தாள். ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில்தான் அந்த திருமண கோஷ்டி முழுவதுமே தங்கியிருந்தது. அவர்களுக்கென்று ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டிருக்க அங்கு சென்றதும் தான் அது ஒரே ஒரு பெட் மட்டும் கொண்ட சிறிய அறை என்பது அவளுக்கு தெரிந்தது. அவனை பார்த்து முறைத்தவள், என்னம்மா இது, இவ்வளோ சின்ன ரூமில் எப்படி நம்ம 2 பேர் தூங்குறது? என்னம்மா பண்ணுறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் என்று அவனை கொலைவெறியுடன் பார்த்தாள். அம்மா தாயை முறைக்காத, நீ வேணா பெட்டில் தூங்கு, நான் கீழே படுத்துக்கிறேன் என்று சொல்லி அவன் தலையணியை எடுத்து கீழே போட, ஒன்றும் மேலேயே படுங்க, தர ஐஸ் மாதிரி இருக்குது, அப்புறம் விரைச்சி போயிடுவீங்க. ஓ, மேடம்க்கு என் மேலே அக்கறையெல்லாம் கூட இருக்கும் போலையே. சரி நானும் மேலேயே படுத்துக்கிறேன், ஆனால் என் மேலே கை காலை தூக்கி போட மாட்டியே. ஏன்னா எனக்கு யார் கூடவும் தூங்கி பழக்கமில்லை, அதான் கேட்குறேன் என்றவனை தலையணியை கொண்டே நன்கு முத்தினாள். ஐயோ போதும் சாரா, சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன், நீ தூங்கு என்றான். தலைக்கு வைத்திருந்த தலையணையை எடுத்து கட்டியணைத்தபடி அவள் தூங்கிவிட அவள் தூங்குவதற்காகவே காத்திருந்தவன் போல் கௌதம் மெல்ல கண்ணை திறந்தான். இவ்வளவு நாளும் இத்தனை நெருக்கமாய் அவளை பார்த்ததில்லை. தலையணையை கட்டிப்பிடித்து கொண்டு சிறு குழந்தை போல் தூங்கும் அவள் அழகு அவனை பித்தனாக்கியது. அவனது கண்கள் அவளது மேனியை அணு அணுவாக மேய ஆரம்பிக்க அவன் மூச்சடைத்து போனான். இதற்கு மேலும் பார்த்தால் என்னமாகுமோ என்ற பயம் எழ வேறுபுறமாய் திரும்பி படுத்து கொண்டான். பார்க்கும் பொழுதே போதை கொள்ள வைக்கும் அழகு. அவள் அணித்து படுத்திருக்கும் தலையணை தானாக இருக்க கூடாதா என்று ஏங்கிய மனதினை அடக்கத்தான் அவனால் முடியவில்லை. அவளை நெருங்க துடுக்கும் கரங்களை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தவன் உடனே எழுந்து வெளியே சென்று விட்டான். வெளியில் வந்த பிறகுதான் அவனால் சரியாக மூச்சு கூட விட முடிந்தது. விடியும் வரையிலேயுமே வேறு அறைக்கு சென்று அங்கு இருந்தவன் விடிந்த பின்னரே அவள் இருக்கும் அறைக்கு வந்தான். அதற்குள் அவள் ரெடியாகி இருந்தாள். பச்சை நிற பட்டுப்புடவையில் மிதமான ஒப்பனைகளோடு அழகின் ஓவியமாய் நின்றிருந்தவரிடமிருந்து அவனால் கண்களைத்தான் பிரித்து கொள்ள முடியவில்லை. என்ன பாஸ், நைட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே, ஏன் சார பயந்துட்டியா? இல்லை பாஸ், காணோமேனு தேடினேன், வெளியே வரவும் பயமாக இருந்தது, அதுதான் கேட்குறேன். சரி, நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க, நான் வெளியே போகிறேன் என்று விட்டு அவள் செல்ல அவனும் சீக்கிரமாகவே குளித்து முடித்தான். திருமணமும் விமர்சையாகவே நடந்து முடிந்தது. மதியம் வரையிலும் அங்கேயே இருந்துவிட்டு அதற்கு பிறகு கிளம்பலாம் என்று கௌதம் கூறியிருந்ததால் சாராவும் அங்கிருந்தவர்களிடம் சகஜமாக பேசிக்கொண்டிருந்தாள். காற்று சற்று பலமாக வீசிக்கொண்டிருக்க அலைபாய்ந்த கூந்தலை அடக்கியபடி காதில் ஜிமிக்கைகள் நடனமாட அவள் இருந்த தோஷம் அவனுள் அழியா ஓவியமாய் பதிந்து போனது. சாராவின் பக்கவாட்டில் சிறிது தூரம் தள்ளி அமர்ந்திருந்த இருவர் சாராவின் பக்கம் செல்போனை நீட்டிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்க அதில் ஏதோ சரியில்லை என்று அவனுக்கு உறுத்தத் தொடங்கியது. வேகமாக அவர்கள் அருகே சென்றவன் டக்கென அவர்கள் போனை பிடுங்கி பார்க்க அதில் சாராவின் புடவை விலகியிருந்த இடுப்பு பிரதேசம் அப்பட்டமாக படமாக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு வந்த வெறியில் அவர்கள் இருவரையும் நன்கு மொத்தத் தொடங்கினான். அருகிலிருந்த அனைவரும் ஓடி வந்து அவனை தடுக்க பார்க்க அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அந்த போனை அருகில் இருக்கும் ஒரு கல்லின் மீது போட்டு உடைத்து எறிந்தான். அதில் இருக்கும் மெமரி கார்டையும் உடைத்திருந்தான். பின்னரும் விடாமல் கௌதம் அவர்களை அடிக்க போக, பொண்ணுங்களை தப்பாக ஃபோட்டோ பிடிக்கிறானுங்க, முதல்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது என்று விசாரிக்க தொடங்கினான். உடனே அவனை தனியே இழுத்து வந்த சாரா, பாஸ் என்ன இதெல்லாம், நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, வாங்க முதல்ல ஊருக்கு கிளம்பலாம் என்று கூறினான். சாரா, அவங்க தப்பாக ஃபோட்டோ பிடிச்சதே உண்மைதான் என்று அவன் சொல்ல ஒரு நிமிடம் திடுக்கிட்டவள் பின்னர் சமாளித்து, பரவாயில்ல பாஸ், விடுங்க, எந்த பிரச்சனையும் வேணாம், கிளம்பிடலாம் என்று அவன் கைகளை பிடித்து இழுக்க அதை வேகமாக உதறியவன் அவளை ஒரு தீப்பார்வை பார்த்துவிட்டு சென்றான். அந்த இருவரையும் இழுத்து கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டான். என்ன சார் நீங்கள், அவங்க ஃபோட்டோ பிடிச்சதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? இருந்த ஃபோனையும் உடைச்சிட்டு அரெஸ்ட் பண்ண சொன்னால் எப்படி சார்? யாரை சார் அவங்க ஃபோட்டோ பிடிச்சாங்க? என் ஒய்ஃபை தான் தப்பாக ஃபோட்டோ பிடிச்சாங்க. இவனுங்களை நல்லா கவனிக்கிறோம் சார், நீங்கள் போயிட்டு வாங்க என்று ஒருவாறு அவனை அனுப்பி வைப்பதற்குள் இருட்டவே தொடங்கிவிட்டது. அதன் பின்னர் தான் ஊருக்கு செல்ல வேண்டும் என்கின்ற நினைவு வந்தவனாய் சாராவை அழைத்து கொண்டு கிளம்பினான். அவர்கள் கிளம்பிய சிறிது நேரத்திலேயே நல்ல கனமான மழை பிடித்து கொண்டது. காரில் ஏறியவள் சிறிது நேரம் அமைதியாகத்தான் இருந்தாள். பின்னர் படபடவென பொரிய ஆரம்பித்து விட்டாள். பஸ், நான் எவ்வளோ சொன்னேன் அவங்கள எதுவும் பண்ணாதீங்கன்னு, ஏன் எதுவும் கேட்காம என்னையே கேவலப்படுத்திட்டீங்க? என்னது, நான் கேவலப்படுத்தினேனா? அவங்க தான் உன்னை கேவலப்படுத்த பார்த்தானுங்க. அதான் ஃபோனை பிடிச்சி உடச்சிட்டிங்களே, அப்புறமாச்சும் அவங்கள வச்சுக்கலாமே. நானே அதை பெருசாக எடுத்துக்கல, உங்களுக்கு என்ன, எதுக்கு அவ்வளோ கோவப்படுறீங்க? என் பொண்டாட்டியை ஃபோட்டோ பிடிச்சா நான் அப்படி தான் கோவப்படுவேன். வேணாம் பாஸ், நீங்கள் லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கீங்க.
நான் இன்னும் லிமிட்டையே தாண்டலை. தாண்டி இருந்தால் நீ எப்போவோ எனக்கு சொந்தமாக இருப்ப. இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். உங்களோட அக்ரிமெண்ட் போட்டதே தப்பு. போயும் உங்களை நம்பின முட்டாள்தனத்தை நான் எப்படி செஞ்சேனே எனக்கு தெரியல. போனதும் நான் கொடைக்கானலுக்கு கிளம்ப போகிறேன் என்று அவள் சொன்னதும் திரும்பி அவள் முகம் பார்த்தான். திடுமென ஒரு நிலச்சரிவு. அவர்களின் கார் பள்ளத்தை நோக்கி வேகமாக சரிந்து கொண்டிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள் கைஸ். பாய்.